இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது கீ ரைஸ் பண்ண போகிறோம். என்னோடய மெத்தடில் தான் நான் கீ ரைஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து சின்ன ரைஸ் எடுத்துருக்கேன். இது வந்து பாஸ்மதி ரைஸ் கிடையாது. இது வந்து 2.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். அளவு கிளாஸ் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கிளாஸுக்கு வந்து 2.5 கிளாஸ் எடுத்திருக்கேன் அரிசி. அது வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் இப்போ தான் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு ஊற வச்சுருக்கேன். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கரில் தான் பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் கீ இருக்குது, கேரட்டு, பீன்ஸு, ஒரே ஒரு சின்ன இந்த பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் டைப்பில் உள்ளது ஒன்று தான், 2 பச்சை மிளகாய், பட்டாணி இவ்வளோ எடுத்துக்க மாட்டேன், இதில் பாதி பட்டாணி போடுவேன். பட்டாணி, அப்புறம் பட்டை, கிராம்பு, வேலை, அவ்வளோதான். கீ வந்து உங்களுக்கு தேவைக்கு ஊற்றிக்கிடுங்க. நான் வந்து 10 ருபீஸ் இது 2 கீ பாக்கெட் தான் இருந்துச்சு, அது அவ்வளோதான் ஊற்றிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றலாம், அது அவங்கவுங்க சாய்ஸு தான். எனக்கு இது போதுமானது. இப்போது கீ சூடாயிடுச்சு, போட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியது, இதோட ஃப்ளேவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஐட்டம் என்னென்னா இந்த ஆனியன் தான். ஆனியன் வந்து ஃப்ளேவருக்காக மட்டும்தான் கீ ரைஸில் போடுறேன். இந்த ஆனியன் வந்து நமக்கு என்ன ஆகணும்னா நல்லா கோல்டன் கலர் ஆகணும், அதுவரை நம்ம ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம்தான் மற்ற ஐட்டங்கள்லாம் சேர்க்கணும், அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பாருங்கள், ஆனியன் வந்து ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேரட்டு, பீன்ஸு, 2 பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிடலாம். இப்போது இதில் பாதி பட்டாணி போட்டுக்கலாம். பட்டாணி அவங்கவுங்க சாய்ஸு தான், நான் கொஞ்சமாக தான் போடுறேன். இந்த மாதிரி பாருங்கள், மற்ற வெஜிடபிள் எல்லாம் நார்மலாக அளவுக்கு தான் இதாக இருக்குது. ஆனியன் வந்து எவ்வளோ ஃப்ரையாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆகணும், அப்போ தான் நமக்கு இந்த கீ ரைஸோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டம்ளருக்கு 5 கிளாஸ்னால் தண்ணி ஊற்ற போகிறேன். 5 கிளாஸ் தண்ணி ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும், மூட வேண்டாம், தண்ணி கொதிக்கட்டும் அப்படியே. இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு தண்ணி. ஒரு இலையை போட்டுக்கிடுங்க. இப்போது வாஷ் பண்ணி நம்ம ஊற போட்டிருந்தோம்ல அந்த அரிசியை போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கிடுங்க. இது கொஞ்சம் திரும்ப கொதிக்கட்டும். சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குது. திரும்ப இது கொதிக்கட்டும். அப்படியே மூட வேண்டாம், சும்மா குக்கரை அப்படியே வச்சுக்கிடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, நல்ல வாசனை. கிளறி விட்டுட்டு மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 2 விசில். அவ்வளோதான், 2 விசில் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டீம் போனதுக்கப்புறம் இப்போ ஸ்டீம் போயாச்சு, ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டு என்கிட்ட வந்து கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கலாம். தூவிட்டு பாருங்கள்,
அடி பிடிக்காமல் அளவாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். பாருங்க, பொறுப்பொறாக இருக்குது பாருங்கள். இப்போது சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கீ ரைஸு, ஸ்டப்பிங் எக்கு, ரைத்தா, சிக்கன் ரோஸ்ட்டுன்னு சொல்லலாம், பெரட்டல்னு சொல்லலாம். இது சிக்கன் வந்து ரோஸ்ட் வந்து என்னுடைய ஓன் மெத்தடில் பண்ணது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடையில் போனால் கூட கிடைக்காது. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஸ்டப்பிங் எக்கு, சிக்கன் பெரட்டல் அதெல்லாம் போடுறேன். ஹெல்த்தியான ஃபுட்டு, டேஸ்டியான ஃபுட்டு நாங்கள் சாப்பிட்றோம். நீங்களும் சாப்பிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது டேஸ்ட்டு? வேறு